அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். ஸ்வயம் கோர்ஸில் ஜூன் ஜூலை செஷனில் நான் எந்த கோர்ஸை தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. ஸ்வயம் கோர்ஸில் ஜான்வரி செஷனுடைய எக்ஸாமினேஷன் கடைசி எக்ஸாமினேஷனாக சைல்டு டெவலப்மெண்ட் எஜுகேஷன் மே 31 நடைபெற்றது. அதன்படி ஜான்வரி செஷனில் அனைத்து கோர்ஸுகளுக்கும் எக்ஸாமினேஷன் நடைபெற்று முடிஞ்சது. இந்த எக்ஸாமினேஷனில் சில பேர் ஃபெயில் ஆகிடுவன்றவங்களோ அல்லது தூரத்தின் காரணமாக என்னால் எக்ஸாம் எழுத முடியல அப்படின்றவங்களோ அல்லது நான் எக்ஸாமே அப்ளை பண்ணல, எனக்கான நேரம் எனக்கு தெரியல அப்படின்றவங்களோ இவங்க எல்லாருக்கும் அடுத்த சான்ஸாக ஜூன் ஜூலை செஷனுக்கு ஸ்வயம் கோர்ஸில் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதன்படி நான் எந்த கோர்ஸை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சிங் ஸ்கில்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அப்படின்ற கோர்ஸு. இது பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் ஃபேக்கல்ட்டி ஆஃப் எஜுகேஷனில் சீனியர் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய டாக்டர் சுனில்குமார் சிங் அவர்கள் தான் பிரின்சிபல் இன்ஸ்ட்ரக்டராக இருக்காங்க. இது மொத்தம் 8 வாரம் இருக்கக்கூடிய கோர்ஸு. 8 வார கோர்ஸ்லேயும் மைக்ரோ டீச்சிங் ஸ்கில்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த கோர்ஸ் லே அவுட்டில் இருக்குது. இப்போ இந்த கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுளில் போய்ட்டு ஸ்வயம்னு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஸ்வயம் வெப்சைட் வந்துடும். அங்கே போய்ட்டு ஆல் கோர்சஸில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. அங்கே போய்ட்டு டீச்சிங் ஸ்கில்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாக்டர் சுனில்குமார் சிங்னு வரும். அதை நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாயின்னு கேட்கும். அந்த ஜாயினை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வரும். இதில் சைன்இன் வித் கூகுளில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஏற்கனவே ஸ்வயம் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிறதுனால எந்த இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்களோ அந்த இமெயில் ஐடியை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் ப்ரொஃபைல்னு கேட்கும். இங்கே நீங்கள் என்னென்னா பர்சனல் டீட்டெயில்ஸை மறுபடியும் என்டர் பண்ண தேவையில்லை. ரிஜிஸ்டர் பண்ணவங்க நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு அப்படியே ரேண்டமாக செக் பண்ணிகிட்டே வந்துடுங்க. அக்ரி பண்ணுறதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கான 2 பாக்ஸ் வரும், செக்லிஸ்ட்டு. அது ரெண்டுத்தையும் நீங்கள் டிக்கு கொடுத்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா டிக்கு கொடுத்துட்டு அப்டேட் ப்ரொஃபைல்னு கொடுங்க. அப்படி எங்கேயாவது சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அங்கே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்டேட் ப்ரொஃபைல் அண்ட் ஜாயின் கோர்ஸ் கொடுத்த உடனே உங்கள் கோர்ஸு நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுவீங்க. இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த கோர்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக அனௌன்ஸ்மெண்ட் காலமுக்கு போய்டும். அங்கே டியர் லேர்னர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதன்படி இந்த கோர்ஸ் மொத்தம் 8 வாரங்கள் ஆகஸ்ட் 18, 2025 அன்றைக்கி இதனுடைய கோர்ஸ் தொடங்கும் அப்படின்றதையும் இன்ஸ்ட்ரக்டர் இந்த கோர்ஸை வாரத்திற்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஓடக்கூடிய வீடியோவை டெவலப் பண்ணுறதுனாலும் அது அசைன்மெண்ட் பேஸ்டு தான் இந்த வீடியோஸ் எல்லாமே இருக்குன்றதையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வீடியோஸு லெக்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு கோர்ஸை ரெகுலராக நீங்கள் கண்டினியூ பண்ணணும். அசைன்மெண்ட்டு கொடுத்துக்கிற டியூ டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி அசைன்மெண்ட்ஸ் நீங்களாக பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஹெல்ப்பை வாங்கிக்கலாம். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் இந்த அசைன்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமில் யூஸ் ஆகும் அப்படின்றதையும் ப்ளகாரிசம் அண்டு வயலேட்டிங் த ஹானர் கோடு ரொம்ப சீரியஸாக இருக்கும். அனௌன்ஸ்மெண்ட் குரூப்புன்றது ஒன்லி மெசேஜ் மட்டும்தான் இருக்கும். இது கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டரும் டீச்சிங் அசிஸ்டண்ட் மட்டும்தான் அங்கே அனுப்புவாங்க. இது லெசன்ஸ் பற்றியும் அசைன்மெண்ட்ஸ் பற்றியும் எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஹால் டிக்கெட் இது சம்மந்தமாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த டிஸ்கஷன் ஃபோரம்ன்றது உங்களுக்கான கொஷின்ஸை நீங்கள் கேட்கலாம், இன்ட்ராக்ஷன் பண்ணலாம். யாராவது ஆன்சர் தெரிஞ்சவங்க அதுக்கு ஆன்சர் போடுவாங்க. அப்படி இல்லைனா கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டரோ அல்லது டீச்சிங் அசிஸ்டண்ட்டோ உங்களுடைய கொரிஸ்க்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் சிறப்பான கற்றல் நடைபெற வேண்டும்ன்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம் பற்றியோ எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஹால் டிக்கெட் ரிசல்ட்ஸு கொரிஸு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஷின்ஸ் ஃபோரம் செக்ஷனில் நீங்கள் போடலாம்ன்றத இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒரு சர்டிஃபிகேட்டும் ப்ராசஸ்ஸு அதனுடைய க்ரைட்டீரியா என்னன்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கும் என்ரோல் பண்ணுறதுக்கும் கற்றலுக்கும் இது ஃப்ரீ. உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறத நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு
எக்ஸாம் சென்டரில் தான் நீங்கள் போயிட்டு இது வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து எக்ஸாம் வந்து வீட்டில் இருந்தே நீங்கள் எழுத முடியாதுன்றதை இங்கேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வந்து ஆப்ஷனல். அப்படி சப்போஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்து சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருந்தால் அப்போ வந்து ஃபீஸ் வந்து ₹1000ன்னு இங்கே டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ வரும்போது ஜென்ரல் கேட்டகரி, அதே மாதிரி ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரின்னு தனித்தனியாக பிரித்ததுனால இந்த ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது வந்து எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ தான் இது ஃபைனல் பண்ண முடியும், டிபெண்டிங் ஆன் த கேட்டகரி. அடுத்தது டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து டென்டேட்டிவாக இப்போதைக்கு அக்டோபர் 25, 2025 மார்னிங் செஷனாக இருந்தால் 9 to 12, ஆஃப்டர்நூன் செஷனாக இருந்தால் 2 to 5 கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவங்க வந்து நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. சிறப்பாக கற்றல் நடைபெற வேண்டுமாய் நம்மளை வாழ்த்தியிருக்காங்க. இதுதான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் காலமில் இங்கே கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் பெறுவதற்கான க்ரைட்டீரியாவில் ஆவரேஜ் அசைன்மெண்ட் ஸ்கோர் வந்து 8 அசைன்மெண்ட்டில் 6 பெஸ்ட் அசைன்மெண்ட்டில் இருந்து 25% அதுலேருந்து எடுத்துப்பாங்க. எக்ஸாம் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 75% நீங்கள் 100க்கு எடுத்தாகணும். ஃபைனல் ஸ்கோர் வந்து இந்த ஆவரேஜ் அசைன்மெண்ட் ஸ்கோரில் பெற்றிருக்க 25% எவ்வளோ மார்க்கோ அதே மாதிரி ப்ளஸ் எக்ஸாம் ஸ்கோரில் 75 மார்க்குக்கு எவ்வளோ மார்க் எடுத்துக்குதோ இதை தான் வந்து ஃபைனல் ஸ்கோர்னு கொடுத்துருக்காங்க. இந்த அசைன்மெண்ட்டுன்றது எது எது இருக்குன்னா குவிஸ் இருக்கும், ப்ரோக்ராம் டாஸ்க் இருக்கும், எஸ்ஏ சப்மிஷன் இருக்கும். இது வந்து ஒவ்வொரு வீக்குக்கும் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அதன்படி தான் இந்த இன்டர்னல் மார்க்குன்றது அங்கே போடுவாங்க. எப்போ வந்து சர்டிஃபிகேட் நீங்கள் பெற முடியும்னா 25 மார்க்குக்கு 10 மார்க் வந்து அசைன்மெண்ட் ஸ்கோர்லேயும், எக்ஸாம் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 75க்கு 30 மதிப்பெண்கள் மேலேயும் நீங்கள் வந்து எடுத்தால் மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட்டுக்கு எலிஜிபிள்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏதாவது ஒன்று, அதாவது 25க்கு 10 மார்க் எடுக்கவில்லை என்றாலோ அல்லது 75க்கு 30 மார்க் எடுக்கவில்லை என்றாலோ நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் பெறுவது உங்களுக்கு இருக்காதுன்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்டில் வந்து உங்களுடைய நேம், ஃபோட்டோகிராஃபு, அதே மாதிரி ஃபைனல் எக்ஸாமில் நீங்கள் எடுத்த மார்க்ஸு, அதனுடைய ஸ்கோர்ஸ் வித் பிரேக்கப்பும், INI மற்றும் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி லோகோஸ் வந்து அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே சர்டிஃபிகேட்ஸாக தான் இருக்கும். ஹார்ட் காப்பி வந்து உங்களுக்கு அனுப்ப மாட்டாங்கன்ற டீட்டெயில்ஸும் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. மீண்டும் ஒரு முறை நீங்கள் வந்து ஆன்லைன் கோர்ஸு சர்டிஃபிகேஷனுக்கு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் காமிச்சதுக்கான தேங்க்ஸும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஹாப்பி லேர்னிங்னும் INI டீம்லேருந்து இந்த மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸில் வந்து டீச்சிங் ஸ்கில்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அப்படின்ற கோர்ஸை வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நான் எப்படி படிக்கிறேன், நான் என்னென்ன தெரிந்து கொண்டேன், இந்த கோர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸை ஒன்ஸ் கோர்ஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இன்கேஸ் நான் வேறு ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.